Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஹாப்பி உமன்ஸ் டே गाइस எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் என்னென்ன ஸ்பெஷல் கிடைச்சது, என்னென்ன செஞ்சாங்க உங்க வீட்ல, ஏதாவது gift கிடைச்சதா, ஏதாவது விஷ் கிடைச்சதா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு இத்து போன விஷ் நானே கேட்டு வாங்கணும். அதுதான் எனக்கு கிடைச்சது. முதல்ல நானே எனக்கு சொல்லிக்கிறேன் என்ன கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு. ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டு நான் சீப்பா இல்லையா, அதனால வந்துட்டு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன செய்யறோம்னு பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். பேபிமா வந்து ஆக்சுவலி நான் வந்து மறந்துட்டேன். நேற்று நைட் ஞாபகம் இருந்தது, பட் காலையில ஏன்னு சொன்ன ட்ரௌசினஸ்ல நான் மறந்துட்டேன். நான் அப்புறம் பேபிமா வந்து இன்னைக்கு உமன்ஸ் டே அப்படின்ச்சு ஓகேன்னு விஷ் பண்ணா உடனே கிஃப்ட் கேக்குது. கிஃப்ட் கேட்கல, நீ தான் சொன்ன. நான் நீ கேட்டதுனால தான் நான் சொன்னேன். நீ தான் சொன்ன ஒரு ரோஸ் கொடுத்தா வாங்கி நீ தூர தூக்கி போட்டு. ஆமா, வேலண்டைன்ஸ் டேக்கு ஆசையா ரோஸ் தேடி கண்டுபிடிச்சு ரோஸ் வாங்கி வந்து கொடுத்தா பா எந்த ஒரு பொருளுமே தேவைன்னு யோசிக்கும் போது நீ தர மாட்டேன்றப்பா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது அது பண்ண மாட்டேன். வேலண்டைன் டேக்கு பூவும் ரோஸும் எல்லாரும் யோசிக்கணும்பா. அவங்கதான் பெண், ஓகேவா? நீ அதை விட்டுட்டு ரகடான பெண், ரகடான பெண், சாஃப்டான பெண் எல்லாம் போயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உமன்ஸ் டே நோக்கி அப்படியே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பண்றோம் அப்படியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்ன்றத பாருங்க. வெற்றி வெற்றி வெற்றி. வாரம் ஃபுல்லா நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இந்த வீக் ஃபுல்லா மண்டேல ஆரம்பிச்சது ஃப்ரைடே வரைக்கும் டிராவல் ஆயிடுச்சு. வெற்றி வெற்றி வெற்றி. வீட்டுல குக் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். ஆனா யாரோ வந்து அன்னைக்கு போத்தீஸ்ல ஆக்சுவலி போத்தீஸ் நாங்க போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிளவுஸ் வந்து மேட்சிங் பார்க்கறதுக்கு போயிருந்தோம். சண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சாரீஸ் எல்லாம் சும்மா கிடக்குது. எனக்கு பிளவுஸ் எல்லாம் எதுவுமே பத்த மாட்டேன், எல்லாமே இதாயிடுச்சு. சரி அதனால அந்த சாரீக்கு உண்டான பிளவுஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப ஒரு லெக் பீஸ் பார்த்து ஆசைப்பட்டுட்டோம். அதை சாப்பிட போனதுக்கு கவுண்டர்ல இருக்கிறவங்க கேட்டாங்க இன்னைக்கு பேபி மசாலா. கவுண்டர்ல இல்ல, அங்க ஒரு ஃப்ரெண்டு, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. கேட்டிருக்காங்க அவங்க, எங்க பேபிமா இன்னைக்கும் சமைக்கலையா அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. இல்ல ஏங்க எங்க வீட்டுல அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு வந்துட்டேன், எதுவும் பேசிக்கல. ஆமா ராத்திரி. ஆக்சுவலி அன்னைக்கு வந்து டியூஸ்டே தானப்பா, அது எப்படி நம்ம வெஜ் தான், எல்லாருமே வெஜ் சாப்பிடுற டேன்னு நினைக்கிறேன். புழு இருக்குது புற்கோழில. இப்ப நீ இத்தனை நாள் அதை வந்து புற்கோழில புழு இருக்குது, இத்தனை நாள்ங்கிறதெல்லாம் கிடையாது, அதுல புழு இருந்துருக்குது. நான் இது எப்படிப்பா எடுப்பேன்? ஒண்ணுதான் இருக்குதா? ஒழுங்கா பாத்தியா? நிறைய இருக்குன்னா என்ன பண்றது, செய்யாத. காலிஃபிளவரா இருந்தா எங்க இருக்குதுன்னா தெரியும். பாருங்க. ஆமா ப்ரோக்கோலி இதோ காட்டு காட்டு கமான் தோ பாருங்க. இதுல எங்க இருக்குதுன்னே தெரியல. சுத்தா ஓடுதா எங்க இருக்குதுன்னு பாரு. பா நீ இப்படி நோண்டி நோண்டி காமிச்சிட்டு பண்ணினா எப்படிப்பா சாப்பிடுறது? நான் பார்த்ததுனால சாப்பிட மாட்டேன், அதுங்க காதுல கேட்டே சாப்பிடாதுங்க. புழுலா இருந்தது, அதை தூக்கி நீ குழம்பு வச்சுட்டு அப்படியே எங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொடுக்குறியா அப்படின்னவங்க. நான்வெஜ் தான் போ. இன்னைக்கெல்லாம் நான்வெஜ் கிடையாது. 10 ரூபா போனாலும் போயிட்டு போகுதுப்பா. தூக்கி போட்டிருப்பான்னு சொல்றேன் நான், வானான்னு தான் சொல்றேன் நானும். பா வானா செய்யாத, வேற ஏதாவது செய்யும். பா நீயே கண்ணு வச்சிட்டப்பா உன்னை, யாரும் வேணாம், நீயே கண்ணு வச்சுக்கினேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் ஃபுல்லாக வெற்றிகரமாக நான் சமைச்சிட்டேன் அப்படின்ச்சு. இன்னைக்கு உடனே புழு வந்துச்சு, என்னென்னமோலாம் வந்துச்சு. என்ன பண்ண போகிறேன்? தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு ஃப்ரையா? முருங்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு சரி பொரியல் மாதிரி பண்ணி. ரைட் ஓகே ஓகே. ஏன்னா ஃப்ரை நல்லா இருக்காது. நேற்றே அவ்வளோ சாப்பங்க ஃப்ரையை சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி எடுத்துன்னு வந்தது, டார்ச்சர் பண்ணிச்சு நம்மளை. அதனால் இன்னைக்கு ஃப்ரை வேண்டாம், பொரியலே ஓகே. காய் வாங்கிட்டு வந்துருக்கேன்ப்பா. நாளைக்கு நாங்கள் 2 நாள் வீட்டில் இருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்துட்டு நமக்கு வந்து என்ன சொல்கிறது, காய் தேவைப்படாது, இந்த மண்டே தான் தேவைப்படும்.
இல்ல சண்டே ஒரு இதுக்கு போறோம், பிரேயர் மீட்டிங் போறோம். அதனால அது தூரம், அதனால அங்க மதியானம் லஞ்சுக்கு போயிடுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஷாப்பிங் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஆமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஆமா வரேன்ட்டு எல்லாரும் வரேன்ட்டாங்க. ஆல் லேடிஸ். உண்மையிலேயே உமன்ஸ் டே நாளைக்கு தான் பேபிமாக்கு, அதனால நாளைக்கு செலிப்ரேட் பண்ணும். அதனால நாளைக்கு செலிப்ரேட்ல பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நேத்தெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம், டொமேட்டோ ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? அதனால இப்போ என்ன பண்ணணும், இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நீ மருந்து எனக்கு இது போட்டுறாத, நான் 12 o'clock வரைக்கும் சாப்பிட மாட்டேன். சாப்பாடை கண்ணில் காமிச்சா மறந்துடுவேன் நான். சோத்து பாண்டை அது மறந்து நான் சாப்பிட்ற லெவலுக்கு ஒன்றும் டிஷ் கிடையாது. இதே சாம்பார், அதான் தக்காளி சாதம்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. நான் சரி நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டும் சமைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா பாத்திரம் அப்படியே குமிஞ்சு கிடந்தது. ஐயோ காலையில் இங்கே வந்து பாவம் புள்ள தான் அவ்வளோ பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுது. தேய்க்கட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பில்லை. ஆனால் பட் இங்கே வந்து நிற்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு, ஆனால் நிற்க முடியாது. ஒரு சாமான் எடுக்கணும்னா கூட எடுக்க முடியாது, கழுவுனா தான் இங்கே வந்து நிற்கவே முடியும். டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம சண்டை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹாட் பாக்ஸ் எங்கன்னு நம்ம ஹாட் பாக்ஸே காணும், அவ்வளோ காஸ்ட்லி அது. முதல்ல கேட்கணும், ஹாட் பாக்ஸ் எங்கே வச்ச முதல்ல எடுத்துக்கணும்னு சொல்லணும் வந்தா அவங்கள. இன்னைக்கு 2 பொரியல் செய்யும் விதமாக நம்ம முட்டை வச்சோம். முட்டையா? டொமேட்டோ ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு கர்ட் இருக்கா? கர்ட் வாங்கணும், நீ வரும்போது டைப்ஸ் வாங்கினது. ஓகே. இங்கே இப்போ தான் போய் வாங்கினு டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். அது மத்தியானத்துக்கு தானே? ஆனால் இந்த வெங்காயம் தக்காளிலாம் மஸ்ட்டு டெய்லி எடுத்தே ஆகணும் இல்லை? வெங்காயம் தக்காளி இல்லாமல் சோறே இல்லை. ஆனால் தக்காளி ரேட்டு ஜாஸ்தி ஆகும்போது எல்லாரும் கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணாங்க தக்காளியை. அப்பவும் நீ கம்மி பண்ணி யூஸ் பண்ணல. கேட்டால் தக்காளி போட்டால் தான் டேஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ என்ன பண்ண போற? இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொறுபலா இல்லை தக்காளி சாப்பாடுக்கு ரெடி. உருளைக்கிழங்கு வறுவல். பா நீ ஒரு பொறுமையாகவே வேலை செய்யமான்றப்பா. பொறுமையாக வேலை செய்யணுன்னா ஸ்லோவாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் எடுத்து அதில் போடும்போது கொஞ்சம் உஷாராக வேலை செய்யணும். ஏன்னா உனக்கு நல்ல மூக்காக இருந்தால் பரவாயில்ல, உனக்கு நொன்ன மூக்கு. அப்படி இருந்தாலும் என்ன வேலை வாங்கி சாவடிக்கிறீங்களா நீங்கள்? இதுக்கு நான் மட்டும் சிரிக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிப்பாங்க. செய்கிற தக்காளி குழம்புக்கு என்ன பேச்சு பேசுதியா இது அப்படின்ட்டு. இன்னைக்கு மட்டுமே நீ பேசுறப்பா, டெய்லியுமேப்பா. என்னப்பா சாம்பார்? இப்ப பேசாம முருங்கைக்காய் சாம்பாரா வச்சிருக்கலாம்ப்பா. ஐயோ டெய்லி பருப்பு பாப்பா. அப்புறம் காயே வர வர தண்ணி கம்மியா ஊத்துனா வேகவே மாட்டேங்குதுல்ல. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இம்மிடியட்டா வந்து அதெல்லாம் விலைய வச்சு எடுத்துடுறாங்க. 3 மாசத்துக்கு மேல அறுவடை செய்ய வேண்டியது ஒரே மாசத்துல அறுவடை செய்யறாங்க. அது என்னென்னமோ எல்லாம் போட்டு கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி. அதனாலதான் அன்னைக்கெல்லாம் உருளைக்கிழங்கே வேகல. ஏன்னே தெரியல, ஒரு உருளைக்கிழங்கு வேகவே இல்லை. எவ்வளவு வேக வச்சாலும் வேகவே இல்லை. நீங்க நிறைய தண்ணி ஊத்திருக்கேன் உருளைக்கிழங்காவே. போய் உட்கார்ந்தீங்கன்னா உன்னை அப்படியே கடபார குடுத்துலப்பா நிமிட்டி ஏஞ்சிக்க வைக்க வேண்டியதா இருக்குது. எனக்கு டைம் தெரியும்ப்பா. நாங்க உன்னால டைமே சேஞ்ச் பண்ணிட்டோம் தெரியுமா? 8:15 கிளம்பி நாங்க 9:05 9:10 போவோம். உடச்சி வாயில போட்டுக்கினேன் அவள் தான். அது வேற 250 ரூபா ஊத்து வேற வாங்கினேன். அதை நீ அதை அப்பவே சொல்லணும், 50 ரூபாய்க்கு நான் எடுத்து வச்சிருக்கேன்னு. நீ என்கிட்ட சொல்லாத காரணத்தினால நான் 50 ரூபா தூக்கி போட்டு 250 ரூபா வாங்கிட்டு வந்துக்கிறேன்.
வெந்துதா வேலையா அவங்க உருளைக்கிழங்கு? அப்புறம் ஏன் திரும்பி ஸ்பைசி ஆட் பண்ற? கலர் கம்மியா இருந்தது. அதுக்கு நீ கலர் பொடி தானே ஆட் பண்ணணும். அதை விட்டு எதுக்கு இதுவா ஆட் பண்ற? சரி சட்டுப்புட்டுன்னு செய்ய. டைம் ஆயிடுச்சு பேர். வர வர ஒரு பங்க்சுவாலிட்டி கிடையாது. சரி சோத்துல நம்மளுக்கு இப்படின்னா பங்க்சுவாலிட்டி வேண்டி இருக்குது. டேஸ்ட் இருந்தா போதும். தட்டுதுக்கு தட்டுல டேக் இட். சாப்பிட போற? இல்ல இல்ல. ஓ கட் பண்றதுக்கா? என்னப்பா வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பா தக்காளி தொக்கு தனியா எடுத்து வை. மத்தியானத்துக்கு தனியா பரட்டிக்கலாம். புரியுதா? நீ ஒட்டு மொத்தமா போட்டு பரட்டி எடுத்து வச்சிடுற. அது வந்து நெஞ்ச கறிக்குது எனக்கு. நேற்று நைட்டு சும்மா இல்லாம அந்த சாக்லேட்டை தின்னு போட்டு எரிச்சல் ஆயிட்டேன் நான். 200 ரூபா கொடுத்து ஒரு சாக்லேட்டை வாங்கினா அது நெஞ்சு கறிக்குதுன்னா அப்புறம் அதை எதுக்கு வாங்கின்னு? டென்ஷன் ஆயிட்டேன் நான். டோட்டல் பெஸ்ட் 200 rupees. என்னப்பா என்ன வேடிக்கை பார்த்துனுக்குறேன்? ஒன்னுத்தியா இப்படி ஒன்னு தான் எடுத்து சுத்தி பார்த்துனுக்குறேன். எடுத்து கொட்டு கலரு. ஒரு நாளைக்கு நான் செஞ்சு கொடுக்கணும்ன்ற அவள் தானே. சாகறதுக்குள்ள அது நடக்கும். போ சொல்லல. வாயில போட போறேன். பேசுவியா 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசியா பேசுவியா நான் வாயில போட போறேன். ஆசை இருக்கலாம், அதுக்கு ஒரு லெவல் வேணும். எதுக்குப்பா அவ்வளோ பருப்பத்தி கொட்டுன்னு கிடக்குற? யார் பருப்புல சாப்பிட மாட்டாங்களா? எங்க எல்லாம் பொறுக்கி பொறுக்கி வைக்குதுங்க. பல்லு போன கிளவிங்க. இது எல்லாத்தையும் எடுத்து போட போறோம். அப்படியே வதக்குன்னு வதக்க போறோம். சாப்பாடை தலையில குத்திட்டு அப்படியே கிளற போறோம். ஐயோ வெடிக்குதே. ஃபாஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ற நீ. டைம் வேஸ்ட் பண்றது எப்படின்னு ஒன்னு கேட்டு ஒன்னு பார்த்து கத்துக்கலாம். அப்படி வேஸ்ட் பண்ற. இங்க இருக்கிற பொருள்லயே எந்த பொருளை பார்த்து எனக்கு ஆசை வருதுன்றது கரெக்டா சொல்லு பார்க்கலாம். இந்த முட்டை தான். இதுல லைட்டா கொஞ்சம் பெப்பரை தூவி அப்படியே முழு முட்டையா தூக்கி வாயில போட்டு சாப்பிடணும். சாப்பிடுவேன் மிக விரைவில். போடு போடு போடு. வேற என்னப்பா விஷயம்? அதுதான் இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புன பிறகு போய் பட கைப்புள்ள தூங்குடா அப்படின்னு கண்ணை மூட்டுச்சுன்னு வச்சுக்கோ. மத்தியானம் ஒரு 2 மணி 2:30 மணி 3 மணிக்கு பசி அப்படியே வயிற்ற கிள்ளும் போது அப்படியே வீடியோ எடுத்துக்காட்டுதான். நாள் நீ பண்ணது எனக்கு அநியாயமா தெரியல. நீ பண்ண அநியாயம் அட்டூழியம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் இருக்கிறேன். ஆனா நீ இப்ப பண்றது மிகப்பெரிய அநியாயம் அட்டூழியம். முட்டை வறுவல் பண்ற. முட்டை வறுவல். அந்த முட்டையை எடுத்து மூஞ்சிலே டமார்னு அடிக்கணும்னு தோணுது. இப்ப என்ன பண்ற? தயிருக்கு என்ன தயிருக்கு இங்க சோத்தைய காணும். ஓகே ஃபாஸ்ட். இட்ஸ் கெட்டிங் டிலே.
வழுக்கண்ணையா செஞ்சு சாப்பிடுற பத்தியா? எவ்வளோ வக்கண. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இது மட்டும்தான் பெரிய விஷயம். முட்டைக்கு பிறந்தவன் நீங்களா? ஆமாப்பா. நான்லாம் ஒரு காலத்துல காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்டோட காதலுக்காக என் ரத்தத்தை கொடுத்தேன். அப்ப என் ரத்தத்தை கீழ்ச்சி எடுத்தா ஒரே கவுச்சி வாசம். நான் முட்டையை தின்றத கம்மி பண்ணுனா அப்படின்னா தெரியுமா?